அன்புள்ள மாணவர்களே, நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் சீரீஸ். ஸோ இந்த சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வொரு பாடப்புத்தகத்துலேயுமே இருக்கும். நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, திருக்குறள் நம்ம அப்புறமா படிச்சுக்கலாம், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சுட்டே போயிடுவோம். ஸோ இது கண்டிப்பாக ஒரு மார்க் வரதுக்குரிய நிறைய தமிழில் வந்து திருக்குறள் வந்து நிறைய பேர் வந்து மார்க் வருது திருக்குறளில் விட்டுறோம். சரிங்களா? ஸோ நம்ம இந்த சீரீஸில் என்ன பண்ண போகிறோம்னா, திருக்குறள் மட்டுமே மெயினாக வச்சு டெய்லியும் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு திருக்குறள்னா என்ன, அது எழுதின திருவள்ளுவர்னா யார், அதுக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்குங்கிறத இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ திருக்குறள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, திருக்குறள் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை மொத்தமாக தொகுத்து எல்லா பாடப்புத்தகங்களையும் மொத்தமாக தொகுத்து நம்ம இதில் கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருக்குறள் சம்மந்தப்பட்டதை படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ திருக்குறள் அப்படின்னா திரு ப்ளஸ் குறள் 2 அடிகளான குறள்பாக்களானது. திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். திருக்குறள் வந்து முப்பால்களை கொண்டது. அவை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், இந்த 3 தான். அதே போல் திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா 10 பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக எத்தனை இருக்குன்னா 133 அதிகாரங்கள் இருக்குது. ஸோ 1330 பாடல்கள். உலக மொழிகளில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள அறநூல்களில் முதன்மையானது வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் தான். இது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இந்த திருக்குறளை பார்த்து படித்து வியந்து போன எல்லாருமே என்ன பண்ணால் அவங்கவுங்க என்ன பண்ணிங்கன்னா அவங்கவுங்க மொழிகளில் மொழிபெயர்த்துட்டாங்க. உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா 107 மொழிகளில் வந்து திருக்குறளை வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், நம்ம வீரமாமுனிவரை பற்றி படிச்சிருக்கோம். வீரமாமுனிவர் லத்தீன் மொழியிலையும், ஜி போப் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலத்திலையும் கூட மொழிபெயர்த்திருக்காரு. இது நம்ம புக்கிலே இருக்குது. ஸோ உலகம் முழுவதும் 107 மொழியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொழிபெயர்த்திருந்தாலும் நமக்கு மெயினாக வந்து 2 பேர், வீரமாமுனிவர், ஜி போப். வீரமாமுனிவர்னா லத்தீன், ஜி போப்னா ஆங்கிலம். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதின்றது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதில் வந்து 4ங்கிறது நாலடியாரையும் 2ங்கிறது நம்ம திருக்குறளையும் குறிக்கிறது. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா முதல் அந்த திருக்குறளை வந்து பார்த்திங்கன்னா பதிப்பித்து தஞ்சாவூரில் வெளியிட்டவர் யாருன்னா மலையத்து வசன் மகன் ஞானப்பிரகாசம்ங்கிறவர் தான். இவர் எப்போ வெளியிட்டார் அப்படின்னா 1812 1812. சரிங்களா? ஸோ மலையத்து வசன் மகன் ஞானப்பிரகாசம் அப்படின்றவங்க அந்த திருக்குறளை வந்து முதல்ல தஞ்சாவூரில் பதிப்பித்து வெளியிட்டாங்க. ஸோ இது ரொம்ப சிறப்பு வாய்ந்த நூலாக இருக்கனால இதுக்கு நிறைய பேர்கள் உலகத்தில் ஃபுல்லாக கொடுத்தாங்க. உலக பொதுமறை, முப்பால், வாயுரை வாழ்த்து, பொதுமறை, பொய்யாமொழி, தெய்வநூல், தமிழ்மறை, முதுமொழி, உத்திரவேதம். ஸோ இந்த உத்திரவேதம்ங்கிறத நமக்கு ஆல்ரெடி நிறைய தடவை கேட்டிருக்காங்க. உத்திரவேதம், திருவள்ளுவம். சரிங்களா? ஸோ உலக பொதுமறை, முப்பால், வாயுரை வாழ்த்து, பொதுமறை, பொய்யாமொழி, தெய்வநூல், தமிழ்மறை, முதுமொழி, உத்திரவேதம், திருவள்ளுவம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குரிய பெயர்கள். ஸோ இந்த திருக்குறளுக்கு ரொம்ப புகழ் அதிகமானதுனால நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா இந்த திருக்குறளை புகழ்ந்து நிறைய பாடல் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 53 புலவர்கள் புகழ்ந்து பாடினதெல்லாம் தொகுத்து ஒரு நூலாக கபிலர் வெளியிட்டார். ஸோ அந்த நூல் பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவ மாலை. சரிங்களா? சூப்பர். 53 புலவர்கள் வந்து புகழ்ந்து பாடின இதெல்லாம் தொகுத்து கபிலர் வெளியிட்ட நூல் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவ மாலை. சரிங்களா? திருக்குறளுக்கு நிறைய பேர் உரை எழுதியிருக்காங்க. அவங்க யாருன்னு பார்ப்போம். ஆனால் அதில் சிறந்த உரை எழுதினவர் யாருன்னா பரிமேலழகர். சரிங்களா? ஸோ யாரெல்லாம் உரை எழுதியிருக்காங்க அப்படின்னா தருமர், தாமத்தர், பரிதி, திருமலையர், பரிபெருமாள், மணக்குடவர், நச்சர், பரிமேலழகர், மல்லர், காளிங்கர். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் எழுதியிருந்தாலும் அவங்க எழுதினதுலேயே சிறந்த உரைன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா அது வந்து நம்ம பரிமேலழகர் எழுதினது தான். இதில் ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால் 3 பால்கள் இருக்கு இல்லையா. இதில் ஒவ்வொன்றில் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னா அறம் அப்படிங்கிறது 3 எழுத்துங்க. அந்த அறத்துப்படி வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களோட புகழ் 8 திக்கும் பரவும். சரிங்களா? அறத்துப்பாலில் இருக்குது அதிகாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா 38 அதிகாரங்கள். அறம்ங்கிறது 3 எழுத்து. இந்த 3 எழுத்து அறத்துப்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய புகழ் 8 திக்கும் பரவும். ஸோ 38. அதே மாதிரி அடுத்தது பொருட்பால். நீங்கள் 7 லோகங்கள்லேயும் போய் பொருள் சேர்த்து எந்த ஒரு அறமும் செய்யலை அப்படின்னா உங்களுடைய புகழ் 0. சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன செய்யணும், அறத்தோடு வாழணும். ஸோ 7 லோகத்துக்கு போய் நீங்கள் எதுவுமே செய்யலைன்னா அது 0. அப்போ பொருட்பால் 70. ஓகேங்களா? ஸோ அறத்துப்பால் 38, பொருட்பால் 70. இப்போ நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு படிச்சுட்டீங்க, உங்களுடைய வயது வந்து 25 நோக்கி இருக்கும், அந்த ரேஞ்சில் இருப்பீங்க நிறைய பேர். ஸோ இன்பமாக நீங்கள் இருக்க அந்த வயசு வந்து இந்த 25 தான். ஸோ இன்பத்துப்பால் 25. ஸோ அறத்துப்பால் 38, பொருட்பால் 70, இன்பத்துப்பால் 25. ஸோ இது மறக்காதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் தான் மறந்துடுறீங்க, எக்ஸாமில் நிறைய கேட்குறாங்க. சரிங்களா? அடுத்தது இது ரொம்ப புகழ்ச்சியாக இருந்தாலும் விக்டோரியா மகாராணி என்ன பண்ணுறாங்கன்னா டெய்லியும் காலையில் எந்திரிச்ச உடனே இந்த திருக்குறளை தான் படிக்கிறாங்க. கண்விழிக்கு முதல்ல எதை பார்க்குறாங்கன்னா இந்த திருக்குறளை தான் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இங்கிலாந்து நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா காட்சி சாலையில் பைபிள் எப்படி அவங்க மதித்து வச்சுருக்காங்களோ அந்த பைபிளுக்கு இது விவிலியத்துடனே என்ன செஞ்சுருக்காங்க, இந்த
திருக்குறளையும் வச்சுருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க இந்த திருக்குறளை மேலே மரியாதை வச்சுருக்காங்க இங்கிலாண்டில். சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த திருக்குறளை வந்து நான் ஆல்ரெடி சொன்னபடி லத்தீனில் வந்து நம்ம வீரமாமுனிவர் மொழிபெயர்த்திருக்காரு, ஆங்கிலத்தில் வந்து ஜியு போப் மொழிபெயர்த்திருக்காரு. ஸோ திருக்குறளை ஏற்ற திருவள்ளுவர் வந்து பார்த்திங்கன்னா கிமு 31ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இவரை பற்றி அந்த பார்த்திங்கன்னா தெளிவான தகவலாக நமக்கு பிரச்சனை இல்லை. இவருக்கு என்னென்ன பேர்கள்லாம் இருக்குன்னா சென்னாபோதர், தெய்வப்புலவர், நாயனார், முதற்பாவலர், நான்முகனார், மாதானுபங்கி, பெருநாவலர், பொய்யில் புலவர் அப்படின்னு நிறைய பேர்கள் உண்டு. ஸோ இவரோட பிறந்த வருஷம் வந்து வச்சு பார்த்திங்கன்னா இவரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருவள்ளுவர் ஆண்டு அப்படிங்கிறத அந்த 31 வருஷத்தை வச்சு கணக்கிடுறோம். சரிங்களா? ஓகேங்க. ஸோ இந்த திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நிறைய நமக்கு விஷயங்கள் தெரிஞ்சாலும் இங்கிலாந்தில் எப்படி வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து காட்சி சாலையில் வச்சுருக்காங்களோ அதே மாதிரி ரஷ்யாவில் வந்து பார்த்திங்கன்னா அணுத்துளைக்காத கிரெம்லின் மாளிகையில் உள்ள உள் சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் வச்சுருக்காங்க. என்ன நடந்தாலும் இந்த அழிஞ்சிடக்கூடாது, ரொம்ப அரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிரெம்லின் மாளிகையில் வச்சுருக்கப்பட்ட நூல் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருக்குறள் தான். ஸோ இந்த காட்சி சாலை வந்து இங்கிலாந்து, கிரெம்லின் மாளிகை வந்து ரஷ்யா, விக்டோரியா மகாராணி வந்து காலையில் எழுந்திரிச்சுனே படிக்கிற நூல், இதெல்லாம் வந்துச்சுன்னா ஆல்ரெடி கொஸ்டின் நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இந்த கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு வந்து பூஸ்டப் பண்ணி தர கொஸ்டின். சரிங்களா? அதே போல் திருக்குறளை புகழ்ந்து பாடினாங்க அப்படின்னா நம்ம பாவேந்தர் பாரதிதாசன் வந்து புகழ்ந்து பாடியிருக்காரு. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்ட்டுருக்காரு. அதே போல் வந்து இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்னும் நம்ம பாவேந்தர் பாரதிதாசன் திருக்குறளை பற்றி புகழ்ந்து பாடியிருக்காரு. சரிங்களா? ஸோ உங்களுக்கே தெரியும் திருக்குறளுங்கிறது வந்து 2 அடி வெண்பாக்களால் ஆனது, அதே மாதிரி 7 சீர்களால் ஆனது. ஸோ இதெல்லாம் வந்து இலக்கணத்தில் வரும். இதை புகழ்ந்து பண்ண திருவள்ளுவ மாலை எழுதின கபிலர் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அதே மாதிரி சங்க காலத்துக்கு பின் கபிலரை பற்றி நம்ம நிறைய படிப்போம். ஸோ சங்க காலத்துக்கு பின் வந்தவர். சரிங்களா? ஸோ சொன்னபடி இந்த திருவள்ளுவ மாலையை எத்தனை பேர் எழுதியிருக்காங்க அப்படின்னா 53 பேர் எழுதியிருக்காங்க. எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 55 பாடல்கள் இருக்குது. ஸோ இப்போ திருக்குறளை பற்றி ஒரு பேசிக் ஐடியா நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இனிமேல் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குறள் அதுக்கான இலக்கண குறிப்பு இதெல்லாம் பார்க்கறதுக்கான முயற்சியில் நம்ம மேற்கொண்டிருக்கோம். கூடிய செய்து அதையும் பார்ப்போம். சரிங்களா? நன்றி.